தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமா? இதோ உங்களுக்காக ஒரு சிறப்பு நற்செய்தி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அறுவடை மிகுதியாயிருப்பதினால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவ சித்தம் செய்யவும் இந்த ஜெப முகாமில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. இம்மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை, இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை, இயேசுவே, உமக்கே ஆராதனை. நான் நம்பும் தேவனும் நீ, எந்தன் அடைக்கலம் நீ. நான் நம்பும் தேவனும் நீ, எந்தன் அடைக்கலம் நீ. எந்தன் கோட்டையும் துருகமும் பலனும் தஞ்சமுமானவரே. எந்தன் கோட்டையும் துருகமும் பலனும் தஞ்சமுமானவரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எந்தன் ஜீவனும் நீ, ஜீவனின் பலனுமே நீ. எந்தன் ஜீவனும் நீ, ஜீவனின் பலனுமே நீ. ஆடுகளுக்காக தன் ஜீவன் ஈந்த நல்ல மேய்ப்பனும் நீ. ஆடுகளுக்காக தன் ஜீவன் ஈந்த நல்ல மேய்ப்பனும் நீ. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
ஐயப்படுவே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, 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 இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 8ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், உம்முடைய விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் உண்டாக்கின சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைப்பதற்கும் நிமிஷந்தோறும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் அருமையாக ஆண்டவரை துதிக்கிறத பார்க்கிறோம். மனுஷனை நீ விசாரிக்கிறதுக்கு ஏன்? உமது விரல்களின் கிரியைகளாம். ஆண்டவர் ஒரு மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு, வானத்தை படைப்பதற்கு, இன்றைக்கி உலகம் எவ்வளவோ விஞ்ஞான முயற்சிகளை கையாளுகுது, மற்ற நாடுகளை உதவிக்கு கூப்பிடுது, எங்களுக்கு ஒரு யுத்தம் போராட்டம்னு சொல்லுது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஞானத்தோடு தன் விரல்களின் கிரியைகள் என்று சங்கீதக்காரன் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது நீ மனுஷனை நினைப்பதற்கு, உம்முடைய விரலை நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கிறத பார்க்குறோம். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லை? அந்த காலத்தில் மனுஷர்களுக்குள்ளே பிரச்சனை சண்டை வந்தால் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, என் சுண்டு விரலை உன்னால் அசைக்க முடியாது அப்படின்வாங்க. அது கோபத்தை அப்படி காட்டணும். இது உண்மையிலே மனிதர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, தேவனுக்கு பொருள். அவருடைய விரலை யாரும் மடக்கவோ நீட்டவோ முடியாது. அவருடைய விரல்களின் கிரியைகள். ஒரு நாள் பரிசேயர்கள்லாம் வேதபாதைகள்லாம் இயேசுநாட்ட வந்து, நீ பிசாசெல்லாம் விரட்டுறீங்க நம்புகிறோம், ஆனால் பெயல்செபூல் அப்படின்னா பிசாசின் தலைவனை கொண்டே நீங்கள் விரட்டுறீங்க. பிசாசை விரட்டிட்டாருன்னு சொல்லலை, நீங்கள் விரட்டுறதுக்கு அவன் தலைவனோட ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொன்னாராம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 20, நான் தேவனுடைய விரலினால் விரட்டுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. நான் பெயல்செபூலை விரட்டலப்பா, தேவனுடைய விரல். விரல்னா என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தா, மோசே 10 கற்பனைகளை சீனாய் மலையிலிருந்து வாங்கி இறங்கி கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணம், வேதம். இந்த வேதத்தை பூரா எழுதி மனுஷர்கள் வாயில போட்டு எழுத வச்சது யாருன்னா கர்த்தர் தான். எப்படி எழுதினாரா? உபாகமம் 9:10 சொல்லுகிறது, 2 கற்பனைகளினாலே தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டதாம். இந்த தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த வேத வசனத்தை, இந்த ஸ்கிரிப்சர், இந்த வேதம், இந்த கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு மனிதன் அனுதினமும் படிக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ள தேவனுடைய விரல் இறங்குது, கரம் இறங்குகிறது.
தமிழில் சொல்லுவாங்களே, வல்லவனுக்கு புள்ள ஆயுதம்னு. அந்த மாதிரி இந்த விரல்களின் கிரியைகளாகிய இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க கர்த்தர் அவனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார், ஆயுதமாக விரலாக பயன்படுத்துகிறார். இதைத்தான் நாம் வேதத்தில் படிக்கிறோம். அதுக்குத்தான் நான் தேவனுடைய விரலினால் இந்த சாத்தானை விரட்டுகிறேன் என்று சொன்னார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயை ஆண்டவர் பார்வோன் இடத்துல அனுப்புகிறார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடவே மாட்டேன்னு சொல்றான். அப்ப பாருங்க, வீட்டில் தவளைகள் வருது, வண்டுகள் வருது, பேன்கள் வருது. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, பார்வோன் மந்திரவாதிகள்லாம் அழைச்சி சொல்றான், மோசே என்னென்ன செய்தானோ அதெல்லாம் நீங்களே செஞ்சு பாருங்க. செஞ்சாங்க, வர வச்சுட்டாங்கன்னா ஒளிய பண்ணலை. மோசே வர வச்சார் தவளையை, ஜெபம் பண்ண உடனே ஓடி போச்சு, மந்திரவாதிகளால் விரட்ட முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா கொடிய பேன்கள் ஒவ்வொருடைய தலையிலும் ட்ராண்ட்ராப் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஒளிய பண்ணணும்னு சொல்லி மந்திரவாதிகள்கிட்ட பார்வோன் சொல்கிறான். அப்போ மந்திரவாதிகள் சொன்னாங்களா, இதை மட்டும் எங்களால் முடியலை, சோசியர்களாலும் மந்திரவாதிகளாலும் குறி சொல்ல முடியல. கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல பார்த்தா, இது தேவனுடைய விரல் இதில் இருக்குது, அதை நீட்டவும் முடியாது மடக்கவும் முடியாதுன்னு சொல்லி அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளும் பார்வோனும் அங்கேயே மண்டியிட்டு அடங்கி போனார்களா. ஏன்? தேவனுடைய விரல் அவங்க மேல இருந்துச்சா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எந்த ஒரு மனிதன் இந்த வேதம் தேவனால் எழுதப்பட்டது, அவருடைய விரலினால் எழுதப்பட்டது என்று சொல்லி நம்பி இயேசுவினிடத்தில் வருகிறானோ, சங்கீதம் 144:1 சொல்லுகிறது, என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும், என் கைகளை போருக்கும் பழக்க வைக்கிறவர். விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறாரா? எப்படி சாத்தான எந்த வார்த்தையை கொண்டு அதட்டணும், விரட்டணும், கொந்தளிப்பை எப்படி அடைக்க அமர பண்ணணும், சமாதானத்தை எப்படி நிலவ பண்ணணும், அப்படி எல்லா வார்த்தைகளும் இந்த தேவன் எழுதின வேதத்தின் விரலில் இருக்கிறது. இதை எந்த ஒரு மனிதன் படித்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறானோ, தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய விரல்களின் கிரிகைகளாகிய சந்திரனையும் நட்சத்திரனையும் சூரியனை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை விசாரிப்பதற்கும் நிமிஷந்தோறும் அவனை விசாரிக்கிறதுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்தான். இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த தேவனுடைய விரல் உங்கள் மேல இருக்குது. அவர் உங்களை விரலா மாற்ற போறாரு, கைகளின் விரல்களை மாற்ற போறார். எந்த மனிதனாலும் சாத்தானாலும் உங்க விரலை, சுண்டு விரலை கூட அசைக்க முடியாதபடி கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. இந்த நாள்ல உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும். உம்முடைய விரல்களின் கிரியைகளை, உம்முடைய கரங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீட்டி அற்புதம் செய்யும். இந்த நாளில் அற்புதமாய் நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.